பிதா குமாரன் பரிசுத்தாவின் திரியேக நாமம் நம் அனைவரும் ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே நாம் ஜெபம் செய்வோமாக. மட்டில்லாத கிருபையும் மாசற்ற அன்பும் நிறைந்த நல்ல ஆண்டவன், அன்பின் கடவுளே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். உம்மை நாங்கள் பணிந்து குனிந்து ஆராதனை செய்யும்படியாக இந்த காணொளி மூலமாக எங்களுடைய இல்லங்களில் அமர்ந்திருந்து உம்மை துதிக்கும்படியாகவும் சத்தியத்தை கேட்கும்படியாகவும் கடந்து வருகிறோம். தேவரீதாவின் மத்தியிலே கடந்து வரும்படி அச்சரிக்கிறோம். இந்த நாள் மற்ற நாமத்தை துதிக்கின்ற பொழுது, சத்தியத்தை கேட்கின்ற பொழுதும் நாம் சாட்சி பெற்ற பிள்ளைகளாக வாழ இருக்க தேவரை கிருபை சித்தமே அச்சரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் நடந்ததையே. ஆமென். நாம் அனைவருமாக இணைந்து கர்த்தருடைய திருநாமத்தை துதிப்பொருளாக இல்லங்களிலே தேவனுக்கு பயபக்தியுடனே 34வது கீர்த்தனை நாம் பாடுவோமாக. எல்லாம் இயேசுவே, எனக்கெல்லாம் இயேசுவே, தொல்லை மிகும் உலகில் துணை இயேசுவே என்ற பாடலில் முதல் 3 கதைகளை நாம் பாடுவோமாக. ஞான சங்கீத புஸ்தகம் 25, திருப்பாடல் என்கின்ற ஞான சங்கீத புஸ்தகம் 25 1 முதல் 10 நாம் அனைவரும் மாறி மாறி நாம் வாசிப்போமாக. கர்த்தாவே, உம்மிடத்திலிருந்து என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். என் தேவனை நம்பியிருக்கிறேன். நான் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். என் சத்துருக்கள் மேற்கொண்டு மகிழ் விடாதையும். உம்மை நோக்கி காத்திருக்கிற ஒருவர் வெட்கப்பட்டு போகாதபடி செய்யும். முகாந்திரம் இல்லாமல் துரோகம் பண்ணியவர்கள் வெட்கப்பட்டு போவார்களாக. கர்த்தாவே, உம்முடைய வழிகளுக்கு தெரிவியும். உம்முடைய பாதைகளை போதித்தரும். உம்முடைய சத்தியத்தை நடத்தி என்னை போதித்தரும்.
நீரே ரட்சிப்பின் தேவன். உம்மை நோக்கி நாள் முழுவதும் காத்திருக்கிறேன். கர்த்தாவே, உம்முடைய இரக்கங்களையும் உம்முடைய காருண்யங்களையும் நினைத்தருளும். அவைகள் அநாதி காலம் முதல் இருக்கிறதே. என் இளவயதின் பாவங்கள் மீறுதல் நினையாதிரும். கர்த்தாவே, உம்முடைய தயவு நிமித்தம் நமது கிருபின்படி நினைத்தல்லோம். கர்த்தர் நல்லவரும் உத்தமமாய் இருக்கிறார். ஆகையால் பாவிகளுக்கு வழியை தெரிவிக்கிறார். சாந்த குணமுள்ள நியாயத்திலே நடத்தி சாந்த குணமுள்ளவர்களுக்கு தமது வழியை போதிக்கிறார். கர்த்தருடைய உடன்படிக்கையும் அவருடைய சாட்சிகளையும் கைகொள்கிறவர்களுக்கு அவருடைய பாதையெல்லாம் கிருபையும் சத்தியமானவைகள். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானுக்கும் மகிமை உண்டாவதாக. அதிலும் இப்போதும் உள்ள சதாகாலத்தின்படியே ஆமென். மறுபடியுமாக இறைவனுடைய திருநாமத்தை நாம் துதிப்பொருளாக 109வது ஞான பாட்டை நாம் பாடுவோமாக. 109வது ஞான பாட்டில் முதல் 2 கவிகளை பாடுவோம். என் மெய்ப்பர் கர்த்தரானவர் நன்றாக காத்து வந்தார், அனைத்தையும் என் இரட்சகர் குறைவில்லாமல் தந்தார், அனைத்திலும் ருசிகர தெய்வீக வார்த்தை ஆகிய நல்மேச்சல் எனக்குண்டு என்ற பாடலை நாம் அனைவருமாக இணைந்து ஜெபநிலை சிந்தனையுடனே நாம் பாடுவோமாக. கர்த்தரே, எல்லா காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன். எப்போதும் என் வாயில் இருக்கும். என்னோடு சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நாமத்தை கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்தறியோங்கள். நம்பிக்கையற்ற மனுஷன் பாக்கியவான். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியானவருக்கும் மகிமா உண்டாவதாக. அன்புக்குறியிலே பராபர வீரத்தை திறந்து நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்து
ஆத்தும பசித்தாகத்தோடு அவருடைய கிருபைக்காக மன்றாடுவோம். வாருங்கள். கிருபையும் இரக்கமுள்ள பிதாவே, நாங்கள் பாவிகளாய் பிறந்து மனதினாலும் வாக்கினாலும் செய்கையினாலும் மிகுதியான பாவங்களை செய்து உமது நித்திய தண்டனைக்கு தகுதியுள்ளவர்களாக இருக்கிறோம் ஒப்புக்கொள்கிறோம். கடவுளே, பாவியாகி எங்களிடம் கிருபையாயிரும். கர்த்தாவே, நாங்கள் மெய்யான விசுவாசம் சுத்த எதையும் உள்ளவர்களாய் உமக்கு ஊழியம் செய்யும்படி எங்கள் பாவ குணத்தை மாற்றி எங்களை சுத்திகரித்தருளும். தந்தையாகிய கடவுளே, எல்லாவற்றையும் படைத்தவரே, உடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். கிறிஸ்துவே, உலக மீட்பரே, கெஞ்சி கேட்கிற எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்காக பரம தந்தையிடம் வேண்டுதல் செய்தருளும். பரிசுத்த ஆவியானவரே, ஒன்றான சகாயரே, உடைய மக்களாகி எங்களுக்கு இறங்கும். எங்களிடம் கிருபை கூர்ந்து எங்களுக்கு துணை செய்தருளும். ஆமென். கடவுள் நமக்கு இறங்கினார். அவர் தம்முடைய ஒரே பேரான குமாரன் விசுவாசம் கொள்ளும் எவனும் கெட்டெழுந்து போகாமல் நித்திய வாழ்வை பெருமடி தந்தள்ளினார். இந்த அளவிற்கு உலகத்தின் மீது அன்பு கூர்ந்தார். அவருடைய திருநாமத்தை கீர்த்தியின் மூலமாக புகழ்ந்து ஸ்தோத்தரிப்போம். வாருங்கள். உன்னத பரண கேமிக மகிமை வான் சமாதானம் உலகினில் பெருக கடவுளின் பெரியமதே என்றென்றோ நீசராமானிடமே தோழங்க. உங்களோடு இருப்பாரா ஆகே. பிரார்த்தனை செய்வோமா. ஆகே. சர்வத்திற்கு வல்லவனாதி கடவுளே, உம்மிடத்தில் நம்பிக்கை வைக்கிறவளை காப்பாற்றுகிற கர்த்தாவே, உம்மை என்று எதுவும் பலமற்றது பசுத்தமாயிருக்கிறது. உமது ஆளுகைக்கும் வழி நடத்தலுக்கு உட்பட்டிருக்கிற நாங்கள் நித்திய பாக்கியத்தை இழந்து போகா வண்ணம் மறுமைக்குரிய நன்மைகள் பயன்படுத்திக் கொள்ளும் வகையில் எங்கள் உடைய இரக்கம் பெருக செய்தெல்லவின் உம்மோடும் தூய ஆவியானோடும் என்றென்று உயிரோடு அரசாலயங்கள் நாதர் இயேசு கிறிஸ்துவலையா உம்மை வேண்டிக் கொள்கிறோம். சுவாமி. இந்த நாளிற்காக குறிக்கப்பட்டுள்ள
வாசிக்க அனைவரும் கவனமாக கேட்பீர்களாக. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வசனங்கள். தொடக்க நூல் என்று சொல்கின்ற ஆதியாகமம் 17 1 முதல் 9. ஆபிராம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரமாக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாய் இரு. நான் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்றார். அப்பொழுது ஆபிராம் முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தேவன் அவனோடே பேசி, நான் உன்னோடே பண்ணுகிற என் உடன்படிக்கை என்னவென்றால், நீ திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாவாய். இனி உன் பேர் ஆபிராம் எனப்படாமல் நான் உன்னை திரளான ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினபடியால் உன் பெயர் ஆபிரகாம் எனப்படும். உன்னை மிகவும் அதிகமாய் பலுக பண்ணி உன்னிலே ஜாதிகளை உண்டாக்குவேன். உன்னிடத்திலிருந்து ராஜாக்கள் தோன்றுவார்கள். உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே உன் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாக கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய் இருப்பேன் என்றார். பின்னும் தேவன் ஆபிரகாமை நோக்கி, இப்பொழுது நீயும் உனக்கு பின் தலைமுறையாக வரும் உன் சந்ததியும் என் உடன்படிக்கையை கைக்கொள்ளுங்கள். நம்முடைய சேர்ந்து சொல்லுவோமாக. மகிமை இலக்கண பசுத்தர், மாட்சியம் இலக்கண பசுத்தர், என்றென்றும் இலக்கண பசுத்தர். ஆமென். அந்த வண்ணமாய் நாளிற்காக குறிக்கப்பட்டுள்ள திருமுக போதை வாசிக்க அனைவரும் கவனமாக கேட்பீர்களாக. அது 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் தொடங்கி 11ஆம் வசனம் வரைக்கும். ஆகையால் ஏற்ற காலத்திலே தேவன் உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்தை கைக்குள் அடங்கியிருங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவர்களானபடியால் உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். தெளிந்த புத்தியுள்ளவர்களாக இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ஜிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். விசுவாசத்தில் உறுதியாக இருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். உலகத்தில் உள்ள உங்கள் சகோதரத்திலே அப்படிப்பட்ட பாடுகள் நிறைவேறி வருகிறது என்று அறிந்திருக்கிறீர்களே. கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராக இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாடல் நோய்க்கிற உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலைநிறுத்துவாராக. அவருக்கே மகிமையும் வல்லமையும் சதா காலங்களிலும் உண்டாயிருப்பதாக. ஆமென் என்பது வாசிக்கப்படியாக குறிக்கப்பட்டுள்ள திருமுக போதை வாசிக்கப்பட்டு முடிந்தாயிற்று. கர்த்ததாம் தம்முடைய திருவசங்களை நம்முடைய இருதயங்களில் நித்திய ஜீவனுக்கென்று பலிக்க செய்து காப்பாராக. ஆமென். ஏழையின் உள்ளத்தில் பேர் பெற்றோர் பாவைகளை மீட்க கிறிஸ்து இயேசு உலகத்திலே வந்தார். இக்கூற்று உண்மையானது, எல்லாராலும் ஏற்றுக்கொள்ளத்தக்கது என்று கருத்து சொல்லுகிறார். திருத்துவ பண்டிகைக்கு பிந்தின 3ஆம் ஞாயிறு நாளிற்காக குறிக்கப்பட்டுள்ள நற்செய்தி பகுதி வாசிக்க அதை அனைவரும் கவனமாய் கேட்பீர்களாக. அது லூக்கா எழுதிய நற்செய்தி பகுதி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வசனங்கள். லூக்கா 15 1 முதல் 10. வரி தண்டுவோர் பாவிகள் யாவரும் இயேசு சொல்வதை கேட்ட அவரிடம் நெருங்கி வந்தனர். பரிசேயரும் மறைநூல் அறிஞர்கள் பாவிகளை வரவேற்று அவர்களோடு உணவருந்துகிறாரே என முணுமுறுத்தினர். அப்பொழுது அவர் அவர்களுக்கு இந்த உவமையை சொன்னார். உங்களில் ஒருடம் இருக்கும் 100 ஆடுகள் ஒன்று காணாமல் போனால் அவர் 99 ஆடுகளை பாலை நிலத்தில் விட்டுவிட்டு காணாமல் போவதை கண்டுபிடிக்கும் வரையும் தேடி செல்ல மாட்டாரா? கண்டுபிடித்து அதை மகிழ்ச்சியோடு தம் தோளின் மேல் போட்டுக் கொள்வார். வீட்டுக்கு வந்து நண்பர்களையும் அண்டை வீட்டாரையும் அழைத்து, என்னோடு வாருங்கள், எனில் காணாமல் போன ஆட்டை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அதுபோலவே மனமாற தேவையில்லாத 99 நேர்மையாளர்கள் குறித்து உண்டாகும் மகிழ்ச்சி விட மனமாறிய ஒரு பாவிகளை குறித்து விண்ணுலகில் மிகுதியான மகிழ்ச்சி உண்டாகும் என நான் உங்களுக்கு சொல்கிறேன். பெண் ஒருவரிடம்
இருந்த 10 கிராமங்கள் ஒன்று காணாமல் போய்விட்டால் அவர் எண்ணெய் விலைக்கு ஏற்ற வீட்டை பெருக்கி அதை கண்டுபிடிக்க வரைக்கும் கவனமாய் தேடுவதில்லையா? கண்டுபிடித்ததும் அவர் தோழியாரை அண்டை விட்டாரை அழைத்து, என்னோடு மகிழுங்கள், எனில் காணாமல் போன கிராமாவை கண்டுபிடித்து விட்டேன் என்பார். அவ்வாறே மனமாறிய பாவிகளை குறித்து கடவுளின் தூதருடனே மகிழ்ச்சி உண்டாகும் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதே. பராபடி நல்ல வார்த்தைக்காக அவருக்கு ஸ்தோத்திரம். நம் உலகத்தில் அனைத்து திருச்சபைகள் ஐக்கப்பட்டுள்ளாக நாம் நம்முடைய விசுவாச பிரமாணத்தை அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் மூலமாக கர்த்தருடைய சமூகத்திலே அறிக்கை செய்வோம். வாருங்கள். வானத்தை பூமியை படைத்த எல்லாம் வல்ல பிதாவாகிய கடவுளை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனும் நம்முடைய ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியின் கர்ப்பத்தில் உட்பவித்து கன்னி மரியாதையில் பிறந்து பொந்திபிலாத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுத்தடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். பரத்திற்கேறி எல்லா வல்ல பிதாவாகிய வலப்பட்டு வச்சுக்கிறார். அவர் தொழிலுக்கு மறைத்திற்கு நியாயத்தில் பலி கூறுவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவான பரிசுத்த சபையும் பரிசுத்தவான் ஐக்கியமும் பாவமன்னிப்பும் சரீர வைத்திலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். நாம் அறிக்கை விசுவாச பிரமாணத்தில் இறுதி வெள்ளத்திற்கு ஆண்டவர்கள் அனைவருக்கும் அருள் புரிவாராக. ஆமென். மறுபடியும் இறைவனுடைய திருநாமத்தை நாம் துதிப்பதாக 213வது ஞானப்பாட்டிலே முதல் 2 கவிகளை நாம் பாடுவோமாக. 213வது ஞானப்பாட்டிலே முதல் 2 கவிகளை பாடுவோம். உம்மை ராஜா விசுவாச பக்தியாய் பணிகிறேன், தாழ்மையோடும் கண்ணீரோடும் தேவரீரை அண்டினேன், நீர் மண்ணான பாண்டமான என்னை அன்பாய் பாருவேன் என்ற பாடலில் முதல் 2 கவிகளை நாம் பாடுவோமாக. மனுஷன் மேல் நம்பிக்கை வைத்து மாம்சமானதை தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விட்டு விலகுகிற இருதயமுள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்கிறார். அவன் அந்தர வேளையில் கரளையாய் போன செடியைப் போலிருந்து நன்மை வருகிறதை காணாமல் வனாந்தரத்தின் வறட்சியான இடங்களிலும் குடியில்லாத உவர் நிலத்திலும் தங்குவான். கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து கர்த்தரை தன் நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் தண்ணீரண்டையிலே நாட்டப்பட்டதும் கால்வாய் ஓரமாக தன் வேர்களை விடுகிறதும் உஷ்ணம் வருகிறதை காணாமல் இலை பச்சையாரிக்கிறதும் மழை தாழ்ச்சியான வருஷத்திலும் வருத்தமின்றி தப்பாமல் கனி எடுக்கிறதுமான மரத்தை போலிருப்பான். எல்லாவற்றை பார்க்கலும் இருதயமே திருக்குள்ளதும் கேடுள்ளதுமாக இருக்கிறது, அதை அறியத்தக்கவன் யார்? கர்த்தராகிய நானே ஒவ்வொருவனுக்கும் அவனவன் வழிகளுக்கும் செய்கைகளின் பாடல்களுக்கும் தக்கதை கொடுக்கும்படிக்கு இருதயத்தை ஆராயவும் உள்ளிந்திரியங்களை சோதித்தருமாயிருக்கிறேன்.
தலையை தாழ்த்தி கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோமாக. வாரும் தூய ஆவியானவரே, உம்முடைய அன்பின் தீயை முற்றியலும் ராஜா. பற்பல மலைகள் பேசும் பற்பல நாட்டினரெல்லாம் விசுவாச ஒருமைப்பாட்டுகள் கூட்டி சேர்த்திருக்கிற தேவரே, உம்முடைய சத்தியத்தை எங்களை பரிசுத்தமாக்கினோம். உம்முடைய வசனமே சத்தியம் சுவாமி. ஆமென். கிறிஸ்து இயேசுவுக்குள் அருமையான இறை மக்களே, இந்த அருமையான காலை நேரத்திலே காணொளி மூலமாக என்னுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு இந்த அருமையான நாளிலே கொடுத்திருக்கின்றார். இந்த ஓய்வு நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஆண்டவரை துதிக்கவும் ஆண்டுடைய சத்தியத்தை கேட்கும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் ஜீவனையும் சுகத்தையும் பலனையும் கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றியை செலுத்துவோமாக. இந்த வைரஸினாலே எத்தனையோ மக்கள்கள் பாதிப்படைந்து சுகமடைந்திருக்கிறார்கள். எத்தனையோ மக்கள்கள் பாதிப்படைந்து மரணமடைந்திருக்கின்றார்கள். அவகையாக கர்த்தர் நம்மை வையாமல் நமக்கு சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் கொடுத்து இந்த காணொளி மூலமாக இறைவனுடைய வார்த்தையை கேட்கும்படியான ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். முதலாவதாக நாம் தேவனுக்கு நாம் நன்றியை செலுத்துவோமாக. நாம் வாசிக்க கேட்ட சுவிசேஷ பகுதியாக இருக்கட்டும், அது லூக்கா எழுதிய நற்செய்தி பகுதி 15ஆம் அதிகாரம் 1 முதல் 10 வரைக்கும் நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே பார்க்கின்றோம். அந்த பகுதியிலே இருக்கட்டும், அது சங்கீத பகுதி 25 1 முதல் 10 இருக்கட்டும், கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை நேசிக்கின்றவராக இருக்கிறார். அவர் யாரெல்லாம் அவரை நேசிக்கிறார்களோ அவர்கள் மேலே அன்பை செலுத்தி அவரை தம்முடைய புயமாக மாற்றிக்கொள்கிறார். தம்முடைய பிள்ளையாக அவர் மாற்றிக்கொள்கிறார். அப்படியாக கர்த்தர் நம்மை மாற்றுவதன் மூலமாக நாம் ரட்சிப்பின் அனுபவத்தை பெறுவதோடு மட்டுமில்லாமல் கர்த்தருடைய பிள்ளைகளாக ஜீவிப்பதற்கு தேவனாகிய கர்த்தர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க தேவனாக இருப்பதை பார்க்கலாம். ஒரு தொழுவத்திலே 100 ஆடுகள் இருக்கிறதா? அந்த 100 ஆடுகளில் 99 ஆடுகள் இருக்கிறதா? அந்த ஒரு ஆடு மட்டும் காணாமல் போகிறதாம். அந்த காணாமல் போன ஆட்டை அந்த மேய்ப்பனானவர் கண்டுபிடிக்கும் வரைக்கும் அதை தேடி கண்டுபிடிக்கிறார். அப்படி கண்டுபிடித்து அந்த 99 ஆடுகளில் அந்த ஒன்று ஆடையும் அந்த பட்டியலை விட்டு அதை பார்க்கின்ற பொழுது சுகமாக சந்தோஷமாக மனமகிழ்ச்சியாக அவர் இருப்பதை காணலாம். அதே போலதான் ஆண்டவரை மேய்ப்பராக ஒப்பிட்டு சொல்லப்படுவதை பார்க்கலாம். அவர் நம்மை மேய்க்கின்றார். நாம் காணாமல் போகாமல், நம்முடைய வாழ்க்கை சிதறடிக்காமல், நம்முடைய வாழ்க்கை பதரை போல ஒளியாமல், நம்மை அனுதினமும் கர்த்தரானவர் நம்முடைய வாழ்க்கையை மேய்ப்பராக வந்து அவருடைய மந்தையிலே அவர் நம்மை வைத்திருக்கின்றார். அப்படி அவருடைய மந்தையிலே நம்ம வைத்திருக்கிறார் என்றால் அந்த மேய்ப்பனுடைய சத்தத்திற்கு ஆடுகள் செவிசாய்ப்பது போல ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு நாம் கீழ்ப்படிந்து நடப்போம் என்றால் ஆண்டவர் நமக்கு அனுகூலமானவராக இருப்பார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பார். மேய்ப்பரானவரே அந்த ஆடுகளை பார்க்கின்ற பொழுது ஓநாய்கள் வாயிலிருந்து தப்பிவிக்க வேண்டும், பலவிதமான பிசாசுகள் வாயிலிருந்து தப்பிவிக்க வேண்டும் என்று அந்த மேய்ப்பனானவர் கண்ணும் கருத்துமாக தம்முடைய ஆடுகளை அது மேய்ப்பார். அப்படி மேய்க்கின்ற பொழுது தேவைகளை சந்திப்பார். பாலைவனமாக இருக்கட்டும், எந்த தேசமாக இருக்கட்டும், அதோடைய தேவைகளை சந்திப்பார். அதற்கு தேவையான உணவுகளை கொடுப்பார். அதை தன்னை பக்கமாக வைத்துக் கொள்வார். ஆடுகள் ஆனது மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவிசாய்த்து கீழ்ப்படுகின்ற பொழுது அதை 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 நல்ல ஒரு வளர்ச்சிக்குள்ளதாக அதை நன்றாக வளர்த்து அதை தேவைகளை பூர்த்தி செய்வது மட்டுமில்லாமல் சந்தோஷமாக தம்முடைய இல்லத்திலே அவர் வைத்துக் கொள்வார். அதே போலதான் அன்புக்குரிய மக்களே, இறைவனுடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன் பிரகாரம் நடக்கின்ற பொழுது ஆண்டுடைய மந்தையிலே ஆண்டுடைய பிள்ளைகளாக நாம் சந்தோஷமாக இருப்போம் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். எரேமியாவின் தீர்க்கதரிசன புத்தகம் 17ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா அருமையாக எரேமியா தீர்க்கதரிசி சொல்வாரே, மனுஷன் மேலே நம்பிக்கை வைத்து மாம்சமானது தன் புயபலமாக்கி கொண்டு கர்த்தரை விலகுகிற இருதயம் உள்ள மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். நான் தான் பெரியவன், என்னால எல்லாம் ஆகும் என்று ஒருபொழுதும் நாம் சொல்லக்கூடாது. நம்மையே புயபலமாக்கி கொள்ளக்கூடாது. கர்த்தர் மேலே விசுவாசமாக இருந்து கர்த்தரை தன் புயபலமாக்கி கொள்கிற மனுஷன் தான் பாக்கியவான் என்று சொல்லப்படும் பார்க்கலாம். அப்படின்னா ஆண்டவரை விட்டு நாம் ஒருபொழுது விலகவே கூடாது. இது ஒரு 3 தலைப்புகளாக பிரித்து தியானிப்போமாக. முதலிலே பார்த்தோம் என்றால் விலகுதல், இரண்டாவது பார்த்தோம் என்றால் நாடுதல்,
மூன்றாவதாக பார்த்தோம் என்றால் பலனளித்தல். விலகுதல், டிட்டாச்மெண்ட். நாம் யாரை விட்டு விலகக்கூடாது? ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. நம்முடைய சுய புத்தின் மேலே சாரக்கூடாது. நாம் சார்ந்திருக்கிற இனம் அல்லது நாம் சார்ந்திருக்கிற நண்பர்கள் இவர்கள் எல்லாம் என்னை கை தூக்கி விடுவார்கள் என்கின்ற அந்த புயபலத்தோடு நாம் இருக்கக்கூடாது. நாம் ஆண்டவரை சார்ந்து வாழ வேண்டும். ஆண்டவர் தான் இந்நாள் வரைக்கும் ஆசீர்வதித்திருக்கிறார், இந்நாள் வரைக்கும் என்னுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறார் என்று ஆண்டவர் மேலே நாம் விசுவாசமாய் நாம் இருக்கிற வேளையில தான் ஆண்டவர் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்க தேவனாக இருப்பதை பார்க்கலாம். ஆதியாகம புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை பார்த்தவென்றால் ஆண்டவர் அந்த ஆதியாகமம் 3:19 வாசிங்கள். ஆதியாகமம் 3:19. நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய், நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். அவரோ உன் முகத்தின் வேர்வையினாலே நீ சாப்பிடுவாய் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆதாமையும் ஏவாளையும் ஆண்டவர் நன்றாக படைக்கின்றார், தேவைகள் எல்லாவற்றையும் சந்திக்கின்றார். ஆனாலோ ஆதாமானவரே ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாக நிமித்தமாக ஆண்டவர் சொல்றாரு, நீயோ உன் முகத்தின் வேர்வையினாலே நீ சாப்பிடுவாய் என்று அவர் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை படிங்கள். அவர் ஏமாற்றிய மிருகத்திற்கு ஒரு சாபம் படிங்கள். அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சவிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். நீ உன் வயிற்றினாலே நகர்ந்து உயிரோடு உள்ள நாட்களெல்லாம் இப்படியாக என்னுடைய சாபத்தை வாங்கிக் கொண்டிருப்பாய் என்று ஏவாளை ஏமாற்றிய அந்த பாம்பிற்கு ஆண்டவர் சாபத்தை இடுவதை பார்க்கலாம். ஆதாம் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனார், அந்த ஆண்டவருடைய வார்த்தைக்கு விலகி நின்றார். ஆண்டவர் ஆதாமை பார்த்து சொல்றார், உன் முகத்தின் வேர்வையால் நீ சாப்பிடுவாய் என்று சொல்கின்றார். அந்த சர்ப்பத்தை படைத்த ஆண்டவர் அந்த சர்ப்பத்தை நன்றாக வைத்திருக்கிறார். ஆனால் சர்ப்பமானது ஆண்டவர் படைத்த அந்த ஆதாமை ஏவாளையும் ஏமாற்று நிமித்தமாக ஆண்டவருடைய பிள்ளைகளை ஏமாற்று நிமித்தமாக அதற்கு ஒரு சாபத்தை இடுவதை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். அதே போலதான் ஆதியாகமம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம்னா காயினுடைய காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஏனென்றால் காயின் ஆண்டவருக்கு பயந்து நிற்கின்றான். படிங்கள் ஆதியாகமம் 4:4 பாருங்கள். ஆபேலும் தன் மந்தையின் தலையீட்டுகளிலும் அவைகளின் முழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. ஆபேலும் அவருடைய காணிக்கை கர்த்தர் அங்கீகரிக்கிறார், காயினும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார், ஆபேலும் ஆண்டவருக்கு காணிக்கை கொண்டு வருகிறார். காயினுடைய இருதயத்தின் சிந்தனையை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார், அவன் உள்ளத்தின் எண்ணத்தை ஆண்டவர் அறிந்திருக்கின்றார். ஆண்டவருக்கு பிரியமற்றவனாக அவருடைய உள்ளம் எண்ணமானது இருக்கிறது என்பதை அறிந்திருக்கின்றார். ஆனால் காயினின் காணிக்கை ஆண்டவர் அங்கீகரிக்காமல் ஆபேலின் காணிக்கையை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராக இருப்பதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். அந்த ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை பார்த்தோம்னா காயினுக்கு ஆண்டவர் சாபத்தை கொடுப்பதை பார்க்கலாம். படிங்கள். நீ நிலத்தை பயிரிடும் போது அது தன் பலனை இனி உனக்கு கொடாது, நீ பூமியில் நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்றார். நீ பூமியிலே நிலையற்று அலைகிறவனாய் இருப்பாய் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். ஆண்டவரை விட்டு விலகுகிறார் காயின், ஆண்டவரை விட்டு விலகுகிறார் காயின். ஆண்டவரை விட்டு விலக நிமித்தமாக ஆண்டவர் கொடுக்கின்ற சாபத்தை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். அதை பார்த்தோம்னா நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13-14 பார்த்தோம்னா ஆண்டவர் சினம் கொள்கின்றார். ஏனென்றால் ஆண்டவர் சினம் கொள்கிறார் என்றால் இஸ்ரவேல் மக்கள்கள் ஆண்டவருக்கு விரோதமாக இருக்கின்றார்கள். படிகள் நியாயாதிபதிகள் 2ஆம் அதிகாரம் 13-14. அவர்கள் கர்த்தரை விட்டு பாகாலயம் அஸ்தரோத்தியம் சேவித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் கோபமுண்டவராகி அவர்கள் அப்புறம் தங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக நிற்கக்கூடாதபடி கொள்ளையிடுகிற கொள்ளைக்காரன் கையில் அவர்களை ஒப்புக் கொடுத்து அவர்களை சுற்றிலும் இருக்கிற அவர்கள் பகைஞரின் கையிலே விட்டு போட்டார். பகைவர்களின் கையிலே விட்டு போடுகிறார். யாரை? இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரை விட்டு விலகுகிறார்கள், பாகாலுக்கு தூபம் காட்டுகிறார்கள். ஆண்டவரை விட்டு விலகுகிற வேளையிலே ஆண்டவரே அந்த இஸ்ரவேல் மக்களை விற்று போடுகிற சம்பவத்தை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். அதை யாத்திராகம புஸ்தகம் 32ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தோம்னா காளைகளை வைத்து அவர்கள் தொழுது கொள்கிறார்கள். ஆண்டவருடைய வார்த்தைகளையும் ஆண்டவர் கொடுக்கிற ஆசீர்வாதமான அவருடைய வார்த்தைகளை விட்டு விலகுகிறார்கள்.
விலகிற வேளையிலே அன்றைக்கு இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையிலே சாபத்தை இடுவதை பார்க்கலாம். புதிய ஏற்பாடு காலத்திலையும் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை பார்த்தோம்னா அனனியா சபீராலை பார்க்கலாம். அனனியா சபீராளுடைய வாழ்க்கையிலே அனனியாவுக்கு ஏற்பட்ட சாபத்தை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். காணியாட்சிகளை விற்று ஒரு பங்கை மறைத்து ஆண்டவருடைய ஆலயத்திற்குள்ளாக கொண்டு வந்து சேர்க்கிறார்கள். அப்போ பேதுருவானவரே இடைப்பட்டு சொல்கிறார், இது உன்னுடைய உழைப்பின் பலனும் அல்ல, நீ விற்றதின் ஒரு பகுதியை நீ மறைத்து ஆண்டவருடைய ஆலயத்தில் பொய் சொல்கிறாய் என்று சொல்லி அனனியாவுக்கு அவர் சாபம் இடுவதை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். அப்படின்னா ஆண்டவரை விட்டு விலகுவோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டோம். எத்தனை தேவதாசர்களை பார்த்தோம். இன்னும் நிறைய உதாரணங்களை நாம் பார்த்து கொண்டே போகலாம். ஆனால் பார்த்து கொண்டு போனாலும் எத்தனையோ தேவதாசருடைய வாழ்க்கையிலே ஆண்டவரை விட்டு விலகிற பொழுது ஆண்டவர் சாபமிடுவதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். அன்புக்குரிய மக்களே, ஆண்டவர் விட்டு விலகாமல் நீங்கள் நானும் இருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் சொல்லுகின்ற ஒரு காரியமாக இருப்பதை பார்க்கலாம். அதனால்தான் எருமையா சங்கீத புத்தகம் 14ஆம் அதிகாரம் 2ஆம் படிங்க. சங்கீதம் 14:2 படிங்க. சங்கீதம் 14:2. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். தேவனை தேடுகிற உணர்வுள்ள மனுஷன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கினார். அப்படின்னா தேவனை தேடுகிற உணர்வு இருக்கணும். அனனியா சபீரால் ஆண்டவரை தேடுகிறார்கள். ஆனால் அந்த நிமிஷத்திலே ஆண்டவரை அவர்கள் என்ன பண்ணுகிறார்கள்? மறந்து போகிறார்கள். அந்த பணத்தின் மேலே பிரியம் கொள்கிறார்கள். அனனியாவுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிட்ட சாபத்தை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவரிட்ட சாபத்தை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். அதே போல ஆதியாம் புத்தகத்தில் நாம் வாசிக்க கேட்டோம்னா ஆதி மனிதர்களாக இருந்த ஆதாம் ஏவாளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவரிட்ட சாபத்தை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். விலங்குகள் மேலே இட்ட சாபத்தை பார்க்கின்றோம். ஆண்டவரை விட்டு விலகுவோம் என்றால், ஆண்டவரை விட்டு விலகி நிற்போம் என்றால் ஆண்டவர் நம் அருகிலே இருக்க மாட்டார், நமக்கு தூரமாய் இருப்பார். நம்முடைய தேவைகளை சந்திக்க மாட்டார், நம்முடைய கண்ணீரை துடைத்து போட மாட்டார். அதனால்தான் தாவீது சொல்றாரு, தேவனை தேடுகிற உணர்வு நம்மிடத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இரண்டாவதாக பார்த்தோம் என்றால் ஆண்டவரை நாம் நாட வேண்டும். ஆண்டவரை நாம் நாட வேண்டும். எவ்வகையிலே? சங்கீதம் 55:16 படிங்கள். சங்கீதம் 55:16. சங்கீதம் 55:16. நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நாம் தேவனை தேட வேண்டும். நம்முடைய இக்கட்டான சூழலாக இருக்கட்டும், நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையாக இருக்கட்டும், நம்முடைய துக்கமான ஒரு வாழ்க்கையாக இருக்கட்டும், நமக்கு ஒரு இக்கட்டான சூழலாக இருக்கட்டும், சங்கீதம் 34 நாம் வாசிக்கிறவனுமாக கர்த்தரை நான் எல்லா காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நாட வேண்டும். ஆண்டவரை விட்டு விலகக்கூடாது. ஆண்டவரை விட்டு விலகுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கு தூரமாக இருப்பார். ஆண்டவரை நாம் தேடுவோம் என்றால் கர்த்தர் நமக்கு ரட்சிப்பை கொடுப்பார். ரட்சிப்பு என்பது ஒரு விடுதலை. கண்ணீரான ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுதலை, பிரச்சனையான ஒரு வாழ்க்கையிலிருந்து விடுதலை. ஒரு ஆசீர்வதிக்கிற கர்த்தராக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் கடந்து வருவதை பார்க்கலாம். தாவீது சொல்றாரு, அதே சங்கீத புத்தகம் 55:17 பார்த்தோம்னா, நானும் கர்த்தரை அந்தி சந்தி மத்தியான வேளையிலே நான் கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வருவேன் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். ஒரு ராஜாவாக இருக்கின்றார். அந்த ராஜ்ய பாரத்திலே மிகப்பெரிய வேலைகள் இருக்கும். மந்திரிமார்களை நடத்த வேண்டும், மக்களுடைய தேவைகளை சந்திக்க வேண்டும், ராணுவத்தை நடத்த வேண்டும். இப்படியான பெரிய ஒரு பாரமான ஒரு வேலை இருக்கிறது. அந்த வேலைகளுக்கு மத்தியிலே தாவீது சொல்றாரு, நானும் கர்த்தரை அந்தி சந்தி மத்தியான வேலையிலே கடந்து வருவேன் என்று சொல்றாரு. அதே தாவீது சொல்வாரு, ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே என் உள்ளமானது அகமகிழும் என்று சொல்கின்றார். தான் போட்டு இருக்கிற ராஜ வஸ்திரத்தெல்லாம் கழற்றி வைத்து, அந்த ராஜ வஸ்திரத்திற்கு உண்டானது எல்லாவற்றையும் கழற்றி வைத்து சாதாரண உடையிலே ஆண்டவருடைய ஆலயத்திற்கு கடந்து வருவாராமா. அன்புக்குரிய மக்களே, ஆண்டவரை நாம் நாடுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். தாவீதை கர்த்தரானவர் அவருடைய ராஜ்யபாரத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தருடைய சமூகத்திலே தன்னுடைய பாவத்திற்காக, தன்னுடைய தேவைகளுக்காக, எல்லாவற்றுக்காக கடந்து வந்த பொழுது கர்த்தர் தம்முடைய தேவைகளை சந்திக்கிறார். பாவத்திலிருந்து தாவீதுடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுக்கின்றார். அதே போல அன்புக்குரிய மக்களே, இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் நானும் கடந்து வருவோம் என்றால் இறைவன் உங்களை என்னையும் ஆசீர்வதிக்கிற தேவனாக அவர் கடந்து வருவதை பார்க்கலாம். சகேவு என்கின்ற ஒரு அருமையான மனிதரை பார்க்கலாம்.
கர்த்தரை தேடினார். கர்த்தர் அவருடைய வீட்டுக்குள்ளாக கடந்து போய் அவருக்கு ரட்சிப்பை கொடுத்த சம்பவத்தை பார்க்கின்றோம். அவருக்கு ரட்சிப்பை கொடுக்கின்றார். உன் வீட்டிற்கு ரட்சிப்பு என்று சொல்கின்றார். இனிமேல் உனக்கு பயம் வேண்டாம், இனிமேல் உனக்கு அச்சம் வேண்டாம், நான் உன்னுடைய மகனாக சேர்த்துக் கொண்டேன் என்று சொல்லி அவர் வீட்டிற்குள்ளாக கடந்து போய் ரட்சிப்பை கொடுத்த சம்பவத்தை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டார். ஆண்டவரை பார்க்க ஆசைப்பட்டார். ஆண்டவன் தேவைகளை சந்திப்பாரா? ஆண்டவன் மனபாரத்தை போக்குவாரா? நான் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து கொண்டிருக்கிறேனே என்று எண்ணினார். ஆண்டவனை மனபாரத்தை போக்கி, அவனை மன வருத்தத்தை போக்கி, அவனை கவலையை போக்கி அவர் வீட்டிற்குள்ளாக சென்று ரட்சிப்பை கொடுக்கின்ற சம்பவத்தை பார்க்கின்றோம். அன்புக்குரிய இறை மக்களே, நாமும் ஆண்டவரை தேட வேண்டும், ஆண்டவரை பார்க்க வேண்டும், ஆண்டவன் குடும்பத்தில் ரட்சிப்பை கொடுக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் நானும் இறைவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். இறைவனை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். பெரும்பாடுள்ள ஸ்திரீயை பார்க்கிறோம். இறைவனிடத்தில் பேசணும், இறைவனை தொட வேண்டும் என்று ஒன்று ஆசைப்படுகிறாள், வாஞ்சைப்படுகிறாள் அந்த சகோதரி. ஆனால் இறைவனை பார்ப்பதற்கு அனுமதி கிடைக்குமா என்று அங்கலாய்த்துக் கொண்டிருக்கிறாள். அந்த சகோதரியோ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது என் வியாதியை யார் நீக்க முடியும் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவருக்கு பின்னதாக நடந்து கொண்டே போகிறார். வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்ட உடனே பெரும்பாலுள்ள ஸ்திரீ சுகம் பெற்றதை பார்க்கிறோம். அன்புக்குரிய மக்களே, ஆண்டவரை நாம் நாடுவோம் என்றால், ஆண்டவருக்கு விரோதமான எண்ணங்களை விட்டு விலகி, ஆண்டவருக்கு விரோதமான குரோத மனப்பான்மை விட்டு விலகி ஆண்டவரை நாடுவோம் என்றால் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் ரட்சிப்பை கொடுப்பார். அதுதான் சங்கீதம் 55:16 படிக்கிறோம். அவர் ரட்சிப்பை கொடுப்பார், அவர் ரட்சிப்பை கொடுப்பார். நம்மை தேடி வருகிற ஆண்டவராக இருக்கிறார். அவருடைய மந்தையிலே சேர்த்து கொண்டிருக்கின்றார். அவரை மந்தையை விட்டு விலகாமல் ஆண்டவருடைய சத்தத்திற்கு நாம் செவி சாய்ப்போம் என்றார். எப்படி ஆடுகள் மேய்ப்பினி சத்தத்திற்கு செவி சாய்க்கிறதோ அதே போல நாம் செவி சாய்ப்போம் என்றார் ஆண்டவர் நம் அருகாமையிலே கடந்து வந்து நம்முடைய தேவைகளை சந்திக்கிற தேவனாக இருப்பதை பார்க்கலாம். மூன்றாவதாக பார்த்தோம் என்றால், ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரை நாடுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருப்பதை பார்க்கலாம். ஆதியாகமம் 16ஆம் அதிகாரம் 13வது படிகள். ஆதியாகமம் 16:13 படிகள். அப்பொழுது அவள், என்னை காண்பவரை நானும் இவ்விடத்தில் கண்டேன் அல்லவா என்று சொல்லி தன்னோட பேசின கர்த்தருக்கு நீர் என்னை காண்கிற தேவன் என்று பெயரிட்டார். நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். ஆபிரகாமுக்கு 2 மனையாட்டிகள், சாராள், ஆகார். சாராளானவர் ஆகாரை ஒடுக்கப்படுவதை பார்க்கலாம். சாராளானவர் ஆகாரை ஒடுக்கப்பட்டு பிள்ளையில்லாத மலடி என்று சொல்கிறார். ஆனால் ஆகாரோ ஆபிரகாமை நீதான் என்னை நேசித்தாய், நீதானே என்னை சேர்த்துக் கொண்டாய் என்று சொல்லி கணவரிடத்தில் ஒரு சண்டையும் விடல. ஆனால் அவர் பகிர்ந்து கொண்ட தன்னுடைய தேவைகள் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொண்ட ஒரே ஒரு இடம் ஆண்டவருடைய சமூகத்தில் மட்டும்தான் பகிர்ந்து கொள்கிறார். அந்த ஆகார் ஆசீர்வதிக்கப்பட்டு பிள்ளையை ஆண்டவர் கொடுப்பதை பார்க்கலாம். அப்பொழுதுதான் ஆகார் சாட்சி இருக்கிறார், நீர் என்னை காண்கிற தேவன் என்று சொல்லப்படுவதை பார்க்கலாம். அன்புக்குரிய இறை மக்களே, ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரை நாடுவோம் என்றால் ஆண்டவர் நமக்கு பலன் கொடுக்கிற தேவனாக இருப்பார், நம்மை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருப்பதை நீங்கள் நானுமாக பார்க்கலாம். சங்கீத புஸ்தகம் 1ஆம் சங்கீதத்தில் பார்த்தோம்னா நாம் சொல்லுவோம், கர்த்தருடைய வசனத்தை தேடுகிற பிள்ளைகள் எல்லாம் யாராமா? வாக்கியவான்கள், வாக்கியவான்கள் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். சங்கீதம் 1:2-3 படிகள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தன்று இலையுறாதிருக்கிற மரத்தை போல அவன் செழிப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் நம்மை பாக்கியவானாக வைப்பதற்கு, கர்த்தர் நம்மை பாக்கியவதியாக வைப்பதற்கு எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் ஆசை. அப்படி கர்த்தர் நம்மை பாக்கியவானாக பாக்கியவதியாக வைக்கப்பட வேண்டும் என்றால் இறைவனுடைய வார்த்தை மேலே நீங்கள் நானும் பிரியமாய் இருக்க வேண்டும். நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும், அப்பொழுது நம்ம பாக்கியவானாக ஜீவிப்போம் என்று சொல்லப்பட்டிருப்பதை பார்க்கலாம். அன்புக்குரிய இறை மக்களே, இந்த அருமையான காலை வேளையிலே கர்த்தரை விலகாமல் கர்த்தரை நாடுவோம் என்றால் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை பலன் கொடுக்கிற தேவனாக இருப்பதை பார்க்கலாம். யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்த்தோம் என்றால், இஸ்ரவேலின் ஆலோட்டிகள் நிமித்தம் மக்கள் இடுகிற கூக்களை நான் கேட்க செய்தேன்னு சொல்றார். அப்படின்னா இஸ்ரவேல் மேலே, இஸ்ரவேல் ஜனங்களின் மேலே ஆண்டவர் அன்பு செலுத்துகிறார். அவர்கள் எல்லாம் என்னுடைய ஜனங்கள் என்று சொல்கின்றார். இன்றைக்கு நீங்கள் நானும் புதிய இஸ்ரவேலின் பிள்ளைகள், நம்ம மேலே அன்பை செலுத்துகிற கர்த்தராக இருக்கின்றார்.
நம்மை ஒருபோதும் நம்மை விட்டு விலகாத கர்த்தராக கடந்து வருகிறார். அப்படி விலகாமல் இருப்பதற்கு ஆண்டவரை விட்டு நாம் விலகாமல் ஆண்டவரை நாம் நாடுவோம் என்றால் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக இருப்பதை பார்க்கலாம். மீகாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 7-8 பார்த்தனா, நான் எண்ணத்தில் மேலே அன்பை செலுத்துவேன். படிக்கிறது மீகா 6:7-8 படிங்கள். ஆயிரங்களான ஆட்டுக்காரர்களின் பேரிலும் எண்ணெயாய் ஓடுகிற 16 ஆறுகளின் பேரிலும் கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? கர்த்தர் பிரியமாயிருப்பாரோ? என் அக்கிரமத்தை போக்க என் முதல் பேரானையும் என் ஆத்மாவின் பாவத்தை போக்க என் கற்பக்கனையும் கொடுக்க வேண்டுமோ? மனுஷனே, நன்மை என்னதென்று அவர் உனக்கு அறிவித்திருக்கிறார். நியாயம் செய்து இரக்கத்தை சிநேகித்து தேவனுக்கு முன்பாக மனத்தாழ்மை நடப்பதை அல்லாமல் வேறு எண்ணத்தை கர்த்தர் இடத்தில் கேட்கிறார். வேறு எதையுமே கர்த்தர் இடத்தில் கேட்கல. அவர் ஆயிரங்களான ஆடுகளின் மேலும் அல்லது வேறு எதின் மேலும் கர்த்தர் ஆசையாயிருப்பாரா, பிரியமாயிருப்பாரா? நம்மிடத்தில் அவர் எதிர்பார்ப்பது மனத்தாழ்மையாய் நீங்கள் வாருங்கள், மனத்தாழ்மையாய் நீங்கள் வாருங்கள். இதைத்தானே கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் மனத்தாழ்மையாய் நீங்கள் நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருகின்ற பொழுது நம்முடைய தேவைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சந்திக்கிறதாக இருப்பார். நான் என்ன செய்வேன், என்னால் இந்த காரியத்தை சாதிக்க முடியும், என்னாலே ஒரு புரட்சி செய்ய முடியும் என்று சொல்லி தேவையற்ற புரட்சிகளை நாம் செய்வோம் என்றால் அது ஒருபொழுதும் கர்த்தர் நமக்கு கை கொடுக்க மாட்டார். பெருமை உள்ளவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார். அப்ப தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்றால் நாம் தாழ்மையாய் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வருகின்ற பொழுதுதான் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க தேவனாக இருப்பதை பார்க்கலாம். எசேக்கியாவுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். மரணப்படுக்கையிலே இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசி புஸ்தகம் 38:1-5 வரைக்கும் பார்க்கிறோம். மரணப்படுக்கையிலே இருக்கிறார். அந்த மரணப்படுக்கையிலே இருக்கின்ற பொழுது ஆண்டவருடைய சமூகத்திலே கதறுகிறார், ஆண்டவருடைய சமூகத்தில் தேடுகிறார். ஆயுசு நாட்களை கூட்டி கொடுக்கிற சம்பவத்தில் எங்களானமாக பார்க்கின்றோம். பலன் கொடுக்கின்ற ஆண்டவராக கடந்து வருவதை பார்க்கலாம். பலன் கொடுக்கிற ஆண்டவராக அவர் கடந்து வருவதை பார்க்கலாம். ஆம் அன்புக்குரிய மக்களே, ஆண்டவரை விட்டு விலகவே கூடாது. அன்னைக்கு சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ அந்த அந்த ராஜாவுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவே இல்லை. அவர்கள் வைத்திருக்கிற சிலையை வணங்க மாட்டோம் என்று சொல்கின்றார்கள். அவரை அக்னி சூழலே போடுகிறார்கள், அக்னி சூழலே போடுகிறார்கள். என் தேவன் பெரியவர் என்று அவர்கள் விசுவாசிக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை அந்த சூளையினுடைய அந்த வெப்பமான சூழலாக இருந்தாலும் அவர்கள் ஒருபொழுது எரிந்து போகாமல் 3 பேராக அவர்கள் கடந்து வருவதை பார்க்கலாம். கர்த்தரானவர் அவரோடு கூட 3இல் ஒருவராக இருந்தார். 3ஓடு ஒருவராக 4 பேராக இருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கின்ற சம்பவத்தை பார்க்கின்றோம். அந்த ராஜாவுடைய உள்ளத்தையும் அந்த 3 பேர்கள் மூலமாக மனமாற்றம் அடைந்து அவர்களும் தேவனை ஏற்றுக்கொள்கிற சம்பவத்தை நீங்கள் நானுமாக பார்க்கின்றோம். அன்புக்குரிய மக்களே, எவ்வளவு இக்கட்டு, எவ்வளவோ சோதனை. அந்த சோதனைகளுக்கு மத்தியில் அந்த 3 சகோதரர்கள் விடுதலை பெற்றதை பார்க்கலாம். நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ சோதனைகள் இருக்கலாம், எவ்வளவோ இக்கட்டான ஒரு வாழ்க்கை இருக்கலாம். இந்த கொரோனா வைரஸ் என்னை எப்படி பாதிச்சு விடுமா, அப்படி பாதிச்சா நான் விடுதலை பெறுவனா என்கின்ற சூழல் இருக்கலாம். அல்லது குடும்பத்திலே ஒரு சூழல் இருக்கலாம், பொருளாதாரத்தில் ஒரு இக்கட்டு இருக்கலாம், வியாதியிலே ஒரு இக்கட்டு இருக்கலாம். எவ்வளவான இக்கட்டாக இருந்தாலும் ஆண்டவரை விட்டு விலகவே கூடாது. யோபு பக்தனுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். எவ்வளவோ இக்கட்டு, ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரை தன் புயபலமாக்கிக் கொள்கிறார். யோபு இழந்தது எல்லாம் கர்த்தர் இரட்டிப்பான ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கின்றார். அன்புக்குரிய மக்களே, இந்த காணொளி மூலமாக அமர்ந்திருக்கின்ற பொழுது ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரை நாடுவோம் என்றால் பலனளிக்கிற கர்த்தராக கர்த்தர் வருவார். பலனளிக்கிற கர்த்தராக கடந்து வருவார். ஆண்டவரை விட்டு விலகாமல் ஆண்டவரை நாடுவோம், அப்பொழுது நமக்கு பலன் கொடுப்பார். அப்பொழுது நமக்கு பலன் கொடுப்பார். அப்படி பலன் கொடுப்பதற்கு இறைவனை நாம் சார்ந்து வாழ்வோம், இறைவன் மேலே நாம் பிரியமாயிருப்போம். ஆண்டவர் தாமே திருவசன ஆசீர்வதித்து உங்களை என்னை வழிநடத்துவாராக. ஆமென். அன்புக்குரிய மக்களே, இந்த காணொளி மூலமாக உங்களிடத்தில் இறைவனுடைய செய்தி கொடுப்பதற்கும் ஆண்டவர் கொடுத்திருக்க ஜீவனுக்காக, சுகத்திற்காக, பலத்திற்காக நன்றி செலுத்துவோம். கடந்த ஒரு 2-3 வாரங்களாக வீடில் அமர்ந்திருந்து இறைவனுடைய செய்தியை கொடுத்தேன். ஏனென்றால் எந்த இடத்துக்கு போக முடியாத ஒரு சூழல், அதுவும் போத்தனூர் என்றால் ஒரு ரெட் அலர்ட் மாதிரி இருந்துச்சு, அதில் போக முடியாத சூழல். கடந்த வாரத்தில் இந்த வாரத்திலும் ஆண்டவருடைய ஆலயத்துக்களாக கடந்து வந்து இறை செய்தி கொடுக்கின்றேன், இறைவனுடைய ஆராதனை எடுக்கின்றேன். அந்த ஆராதனை நீங்கள் காணொலி மூலமாக அமர்ந்திருந்து பார்க்கின்ற பொழுது மெய்யான ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை கொடுப்பார்.
அப்படி மெய்யான ஆசீர்வாதத்தை கர்த்தருடைய வாழ்க்கையை கொடுப்பதற்கு இறைவனிடத்தில் நாம் சார்ந்து வாழ்வோம், இறைவன் மேலே பிரியமாக இருப்போம், இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், இறைவனுடைய வார்த்தையை விட்டு விலகாமல் இறைவனை நாடுவோம், இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமையாவது ஆண்டுடைய ஆலயத்தை திறக்கப்படுவதற்கு ஏதாவது ஒரு ஆவணம் கிடைக்குமா நாங்களாய் கூட இருக்கிறோம். எப்படியாவது ஆலயம் திறந்து ஆராதனை வைப்பதற்கு ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்புக்கு இறைவனுடைய சமூகத்தில் கடந்து வருவோம். இறைவன் தான் எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானத்தை தெய்வீக கிருபையும் ஆண்டவர் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் கொடுப்பதற்கு ஆண்டவருடைய சமூகத்தில் கடந்து வருவோம். இந்த அருமையான நாளில் கூட உங்களிடத்தில் சொல்கிறேன் என்னவென்றால், நம்முடைய சாலமோன் அண்ணன் மேரிக்காவுடைய வீட்டுக்காரர் சுகவீனமாக இருக்கிறார். அவருக்காக ஒவ்வொரு நாளும் நாம் ஜெபித்துக் கொண்டு இருக்கின்றோம். ஆண்டவர் நல்ல சுகத்தை கொடுத்து அவர் வீட்டுக்கு வரவழைத்து சாட்சியாக நிற்பதற்கு ஆண்டவர் கிருபை செய்வதற்கு உங்களுடைய தனி ஜபத்தில் நீங்கள் வைக்க முடியாது உங்கள் அன்புடனை கேட்டுக்கொள்கிறேன். அதற்கு மேலாக நாம் பார்ப்போம் என்றால், எல்லாவற்றுக்கும் மேலாக உங்களுடைய காணிக்கைகளை எடுத்து வையுங்கள். ஆராதனை தொடங்குகின்ற பொழுது, ஆண்டவருடைய ஆலயத்துக்குள்ளாக கடந்து வருகின்ற பொழுது ஆண்டவருக்கு எடுத்து வைக்கிற காணிக்கைகளை கொண்டு வந்து நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் செலுத்தும்படியாக உங்களை அன்புடனை கேட்டுக்கொள்கிறேன். எல்லாரும் பாதுகாப்பாக இருப்போம். கொடுக்கப்பட்டிருக்க வேக்சினேஷனை எடுத்துக்கொள்வோம். எல்லாவற்றுக்கும் மேலாக இறைவன் கொடுக்கின்ற அறிவோடு பாதுகாப்பாக இருந்து இறைவன் மேலே நாம் விசுவாசமாக இருப்போம். ஆண்டவர் தான் எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வீக சமாதானத்தை தருவார். தலையில் தாழ்த்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் செய்வோம். எங்கள் அன்பாக நேசிக்கிற கடவுளே, இந்த நாளை கேட்ட வார்த்தை நிலை பெற்றது உங்கள் கனிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக இருக்க தேவன் கிருபை செய்தார். கேட்ட வார்த்தை மூலமாக நாங்கள் ஆண்டவரே உண்மை விட்டு விலகாமல் உண்மை நாடவும் உங்களுடைய சமூகத்தில் பலன் கொடுப்பதற்கு, உங்களுடைய சமூகத்தில் பலனை நாங்கள் பெற்று அனுபவிப்பதற்கு தகுதியான பிள்ளைகளாக மாற்றித்து தாரும். இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியின் அன்புடன் வைக்கும் சந்தோஷ சமாதானம் எடுத்த ஆறுதல் தேர்தலும் உங்கள் அனைவரோடும் இன்றும் என்று சதா காலம் வழித்துவதாக. ஆமென். ஜெபம் செய்வோமாக. மகா பரிசுத்தமும் இறக்குள்ள ஆண்டவரின் அன்பின் பிதாவே, உம்முடைய திருச்சபை தேவன் கண்ணோக்கி பார்த்து ஆசிர்வதியும். தமிழ் சுவிசேஷத்தின் திருச்சபையார் நாங்கள் உம்முடைய போதலில் இருக்கும் எங்களுடைய பேராயரையும் அப்பா சபை குருமார்களையும் உம்முடைய பரிசுத்தாவில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். அறுவடையின் ஆண்டவரே, உமது அறுவடைக்கு உண்மையின் நேர்மையான ஊழியர்களுக்கு அனுப்ப உடைய சமூகத்தில் வேண்டுதல் புரிகிறோம். திருப்பணிக்கென்று பயிற்றுவிக்கப்படாமல் போதிக்கும் வாசல் பரிசுத்தாவில் நிரப்பும்படியாக ஜெபிக்கிறோம். உலக அதிகாரி எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். எங்கள் நாட்டை ஆளுகின்ற ஆளுநர் பிரதம மந்திரி மந்திரிசாலுக்காக ஜெபிக்கிறோம். நாட்டு மக்கள் நீதியை செய்து நேர்மையை நிலைநாட்ட உடைய பரிசுத்தாவினை துணைக்குள் வெளித்து தவணையாக ஜெபிக்கிறோம். எங்களுக்கு ஏழைகள், நோயாளிகள், கர்ப்பவதிகள், மரண அவசரம் இருக்கிறவர்கள், பல வகையான இக்கட்டுகள் அகப்பட்டு இருக்கிறவர்கள், கிறிஸ்துவலாக இருப்பது நிமித்தமாக துன்பப்படுகிற எல்லாருக்காக ஜெபிக்கிறோம். உண்மை ஆவியனை கொண்டு ஆதரவு ஆன்மபலத்தை தந்துள்ளோம். நாங்கள் எதிர்கொண்டிருக்கிற வைரஸுக்காக ஜெபிக்கிறோம். எப்படியாக கடந்து வந்ததோ அப்படியாக கடந்து செல்ல தேவன் கிருபை செய்ய ஜெபிக்கிறோம். அப்பா தொடர்ந்து வேக்சினேஷனுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா எல்லா இடத்திலும் வேக்சினேஷன் கிடைக்கும். எல்லாரும் வேக்சினேஷனை போட்டுக்கொண்டு நாங்கள் பாதுகாப்பாக இருப்பதற்கும் எல்லாவற்றுக்கும் மேலாக நீர் எங்களுடைய வாழ்க்கையை பாதுகாப்பாக முடியாது சமத்தில் ஜெபிக்கிறோம். தேசத்திலே நல்லதொரு சேமத்தை கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். அப்பா தேசத்துடைய மக்களுக்காக ஜெபிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளை தேவனாய் கர்த்தரை சந்தித்துக் கொடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். எங்களுடைய சமத்தை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். தேவரை பொறுப்பேற்று அளித்து தாரும். இறைமேந்திராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் தந்தையே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை சேர்ந்து சொல்லுவோமாக. பரமண்டல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் மறுவிடத்தில் செய்யப்படுகிற போல செய்வதாக. அன்றைய ஆகாரத்தை தாரும். எங்களை கடன்பட்டவர்களை மன்னித்திருக்கிறது போல எங்கள் பாவங்களை மன்னிக்கிறோம். எங்களை சோதரிக்கப்படாமல் தீங்களை சித்தலும் ராஜ்யம் வல்லமை மகிமையும் கர்த்தரானவர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தரானவர்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. கர்த்தரானவர் தமது திருவத்தில் பிரகாசிக்க செய்து உங்களின் திருவள்ளாயிருப்பாராக. கர்த்தரானவர் தமது திருவத்திற்கு பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் தந்தருவாராக. ஆமென். 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 ஆமென்
ஆராதனை இறுதி பாடலாக ஞானப்பாட்டு பற்றிலே முதலாம் கவியை மட்டும் நாம் பாடுவோமாக. நான் என்றும் உண்மையற்ற சுவாமி உம்மிடத்தில் என்ற பாடலை நாம் அதை சேர்ந்து பாடுவோமாக. சுவாமி கிருபையாயிரும். கிறிஸ்துவே கிருபையாயிரும். சுவாமி கிருபையாயிரும். ஆமென்.